ஆதி காலத்துல இருந்து செய்து வர ஒரு தொழிலை நீ சுகாதார சீர்கேடுன்னு சொல்லிட்டு எடுக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்காக நாங்க வந்து மாடு வந்து ஈமிக்கும் கொசுமிக்கும் அப்படிதான் வச்சிருப்போம் நாங்க சொல்லலையே. நாங்க சுத்தமா வச்சுக்கிறோம்னு சொல்றோம். நாங்க அரசு என்னென்ன வழிமுறைகள் கொடுக்குதோ அந்த வழிமுறையை பின்பற்றி நாங்க மாடு வச்சுக்கிறோம்னு சொல்றோம். இது வாழ்வாதார உரிமை. இந்த வாழ்வாதார உரிமையை பழிக்கிறதுக்கு எந்த கொம்பனுக்குமே அதிகாரம் இல்லை. இதை நான் சொல்லவில்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இன்றைக்கு மாடுகள் வந்து சாலையில சுற்றி திரியுது அப்படின்னா முதல் நஷ்டம் யாருக்கு? மாடை ரோட்ல ஒரு தான். மாடு சும்மா வருது. ஒவ்வொரு மாடும் 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 70,000 ரூபாய், 80,000 ரூபாய் பல லட்சங்களை கொடுத்து மாடை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து ரோட்ல விடுறானா அந்த அளவுக்கு அவல நிலையில இந்த அரசாங்கம் தள்ளி வைத்திருப்பதுதான் உண்மை. அவன் மாடை ரோட்ல விடணும்னு எவனுக்குமே ஆசை கிடையாது. மாடுக்கான மேய்ச்சல் நிலம் எங்க? எங்களுடைய ஆழமான அழுத்தமான வலுவான கேள்வி அதுதான் இந்த அரசாங்கத்திட்ட நாங்க முன்வைக்கிறோம். மேய்ச்சல் நிலம் என்பது எங்க? மேய்ச்சல் நிலம் என்பது கால்நடைக்கும் கால்நடை விவசாயிகளுக்குமான சட்டப்பூர்வமான உரிமை. எங்க உரிமை எங்க? எங்களுடைய இடங்களை நீங்க அபகரிச்சுட்டு இன்னைக்கு இந்த மாடுகள் அநியாயத்துக்கு ரோட்ல சுத்துது. அந்த மாடுகளால பொதுமக்களுக்கு இடையூறு வருது. மாடுகளால பொதுமக்களுக்கு இடையூறு வர்றதுக்கு காரணம் கால்நடை விவசாயிகளா அல்லது இந்த அரசாங்கமா? இந்த கேள்வி ஆழமாக நாங்க எழுப்புறோம்.